தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த பிரசன்னத்திற்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் அனைத்தையும் செய்து முடிக்கிற நல்ல மகிமையாய் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறீர். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைப்பது ஒரு நாள் தடைபடாதையா. சொல்லுவோமா சேர்ந்து? அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைப்பது ஒரு நாளும் தடைபடாதையா. நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? சொல்லுவோம். நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர். எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர். உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே உயிருள்ள நாளெல்லாம் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைப்பது ஒரு நாளும் தடைபடாதையா. நீர் நினைப்பது ஒரு நாளும் தடைபடாதையா. தகப்பனே, இந்த காலை வேளையில் நீர் எங்களோடு பேசும். நாங்கள் உம்முடைய சத்தத்தை கேட்க விரும்புகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. We want to praise the name of our God, of our Lord this morning. இன்றைக்கு விசேஷவனமாய் இந்த மாதந்தோறும் நம்முடைய புதுபணி சுவிசேஷ மாதமாக நாம் ஆசரிக்கும்படியாக வந்திருக்கிறோம். Today, as we begin this Sunday this month, we are going to celebrate it or remember it as a mission and evangelism month. அப்போ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை செய்கிற பிரசங்கங்கள் சுவிசேஷ ஊழியத்தின் சம்பந்தமான காரியங்களை பேசும்படியாக இருக்கிறோம். So the month of evangelism would mean every Friday service and the Sunday services we will be speaking on the theme of mission and evangelism. For the Sunday, குறிப்பாய் ஞாயிற்றுக்கிழமைக்கு யோனா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலிருந்து நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். We're going to be looking at the prophet, the book of the prophet Jonah and God's mission in Jonah. யோனா புத்தகத்தில் தேவனுடைய ஊழியத்தை, தேவனுடைய தூதுபணிய ஊழியத்தை, சுவிசேஷ ஊழியத்தை நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். இதை சம்பந்தமாக நாம் இந்த ஆரம்பிக்கும்படியாக இருக்கிறோம். 3 பகுதியாக நாம் கடந்து செல்லும்படியாக இருக்கிறோம். இன்றைக்கு முதல் வாரத்தின் முதல் பகுதி யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு விசேஷித்த ஒரு புத்தகமாக இருக்கிறது. தீர்க்க தரிசனங்களை பார்க்கும் பொழுது ஒரு விசேஷித்த தீர்க்க தரிசன புத்தகமாக இருக்கிறது. When we look at the book of the prophet Jonah, it's a very unique and interesting prophetic book. ஏனென்றால் மற்ற தீர்க்க தரிசன புத்தகங்கள், உதாரணத்திற்கு ஏசாயா, எரேமியா, எசேக்கியல், தானியேல், மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகங்களை பார்க்கும் பொழுது அதிகமான தீர்க்க தரிசன உரைத்த தீர்க்க தரிசனங்கள் எழுதப்பட்டிருக்கும். So the usually in the major prophets or the minor prophets, what is the content of the prophetic books? What you find usually is the prophecies that they have said is mentioned.
But in Jonah it's slightly different. யோனா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது அவருடைய தீர்க்க தரிசனங்களை பார்க்கிலும் அவருடைய வாழ்க்கையை குறித்து அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறது. More than the prophecies, what is written is about his life and what is the contents of his life, particularly the events of his life that is written for us. அவருடைய வாழ்க்கையினுடைய சம்பவங்கள், குறிப்பிட்ட சில சம்பவங்கள் நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. இதை சம்பந்தமாய் இந்த தீர்க்கதரிசியின் புத்தகத்தை தேவனுடைய தூதுவனி ஊழிய பகுதியிலே நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். We're going to be viewing it from the perspective or the view of God's mission. The study will be covered in 3 parts based on these topics. 3 பாகமாக 3 பகுதியாக, முதலாவது அந்த கப்பல், இரண்டாவது அந்த மீன், மூன்றாவது அந்த பட்டணம் என்று பார்க்கும்படியாக இருக்கிறோம். In the English we're going to be looking at the ship, the fish and the city. So to remember easy, SFC. When you think of KFC, you remember SFC. All right? KFC ஞாபகம் வரும்பொழுது SFC ஞாபகம் வந்துடணும். தேவனுடைய தூதுபணி ஊழியத்தை குறித்து. What is the meaning of the ship, the fish and the city, and how God can use those incidences to bring his transformation. இன்றைக்கு நாம் கவனிக்க போகிறது யோனா அந்த கப்பலிலே அவருக்கு நடந்த காரியங்கள், நடந்த சம்பவங்களை நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். வழக்கமாய் யோனா என்ற அந்த வார்த்தை சொன்ன உடனே அதிகமான விசுவாசிகளுக்கு உடனே ஞாபகம் வருகிறது யோனா அல்ல, மீன் தான் ஞாபகம் வரும். Right? Usually when we use the word Jonah, the thing that people immediately remember comes to mind is not Jonah himself, but the fish in the book of Jonah. The fish becomes more famous than the prophet, or even more famous than God sometimes, right? அந்த மீனானது யோனாவை பார்க்கிலும் சில நேரத்துல தேவனை பார்க்கிலும் ரொம்ப பிரபலமாயிருச்சு. And in the midst of this we find this man called Jonah. And we usually when we think about Jonah, we go to Jonah chapter 1 verse 1. அதிகமான நேரத்தில் யோனாவை குறித்து யோசிக்கும் பொழுது யோனா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அவரை குறித்து முதலாம் தடவை சொல்லப்படுகிறது என்று நாம் ஒருவேளை நினைத்து கொள்ளலாம். ஆனால் அது அவரை குறித்து சொல்லப்பட்ட முதல் தடவை அல்ல. That is not the first instance that we find Jonah being mentioned in scripture. In 2 Kings chapter 14 verse 25, the second part of it, it says that Jonah was a very well respected prophet that was used by God. இந்த பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது தேவனால் விசேஷித்த வகையிலே பயன்படுத்தப்பட்ட ஒரு விசேஷித்த தீர்க்கதரிசியாக இவர் இருந்தார் என்றதை வேதம் சொல்லுகிறது. In 2 Kings 14:25, the second part, in accordance with the word of the Lord, the God of Israel, spoken through his servant Jonah son of Amittai, the prophet from Gath Hepher. வாசியுங்கள். தீர்க்கதரிசியின் குமாரன் யோனா என்னும் தம்முடைய கொண்டு வார்த்தையின்படியே அவன் Amen. அப்ப கர்த்தருடைய வார்த்தை இஸ்ரவேல் தேசத்திற்கு ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாய் வருகிறது. ராஜா இந்த தீர்க்கதரிசியின் வார்த்தைக்கு அடங்கி செயல்படுகிறார். The word of God comes to the nation of Israel in that time, and the king looks forward to the word of God through this man of God. தேவனுடைய வார்த்தை இந்த தேவ மனுஷன் மூலமாக வருவதற்கு மாத்திரமே அல்ல, அந்த தேவ மனுஷன் சொன்ன வார்த்தைக்கு இணங்கி அடங்கி அவனமாய் செயல்பட்டார்கள். They were obedient to the word of God that came to the prophet Jonah, and they did according to it, and God gave them the blessing in the extension. தேவன் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு பெருக்கத்தை கொடுத்திருக்கிறார் என்று பார்த்தோம். அப்ப தேவன் இஸ்ரவேல் தேசத்திலே யோனா என்ற தீர்க்கதரிசியை பயன்படுத்தி கொண்டிருந்தார். God was using Jonah the prophet in the nation of Israel. He was a useful instrument, very God fearing. தேவ பயத்தோடு தேவ பயபக்தியோடு செயல்பட்டு கொண்டிருந்த ஒரு தேவ ஊழியக்காரர். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரும் பொழுது கர்த்தர் யோனா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் குறிப்பிட்ட வகையில் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை இவனமாய் வருகிறது. Arise in verse 2. Go to Nineveh, that great city,
and call out against it, for their evil has come up before me. வாசியுங்கள். நீ எழுந்து மகாநகரமாகிய நினைவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டி உள்ளது. ஒருவேளை உங்களுக்கு இந்த செர்மன் நோட்ஸ் தேவைப்படுறதா உங்களுடைய புல்லட்டின்ஸ், விசேஷமாக ஆங்கில புல்லட்டின்ஸில் இருக்கிறது. தமிழில் ஒன்றும் மொழிபெயர்ப்பு செய்து முடிக்கவில்லை, ஆனால் ஆங்கிலத்தில் இருக்கிறது. நீங்கள் குறிப்பு எழுதி கொள்வதற்கும் உதவியாக இருக்கும். யூ கேன் டேக் நோட்டேஷன்ஸ் இன் த நோட், ஸோ வி கேன் ஸ்டில் கான்சென்ட்ரேட் ஆன் த செர்மன். நம்முடைய செய்தியிலும் கவனம் செலுத்தலாம். அப்போ கர்த்தருடைய வார்த்தை இந்நாள் வரை இஸ்ரவேல் தேசத்திற்கு பேசும்படியாய் வந்தது. All this while the word of God came to be spoken to the nation of Israel. Now God upgrades him. தேவன் அவருக்கு ஒரு உயர்வு கொடுக்கிறார். Now you go international. Alright, இங்க பேசுனதெல்லாம் போதும். Alright, வீட்டில் பிரசங்கம் பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்களே, பாத்ரூம்ல பாடுறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க அந்த மாதிரி. இங்க பாடுனதெல்லாம் போறோம், இங்க பிரசங்கம் பண்ணதெல்லாம் போறோம், வெளியே செல் என்று கர்த்தர் சொல்லுகிறார். God says go out, and he says go to this particular place I want you to go. Go to Nineveh, go to Assyria. அந்த நாட்களிலே நினேவே பட்டணம், அதாவது அசீரிய தேசமும் இஸ்ரவேல் தேசத்திற்குள் பகை இருந்தது. They were enemies to one another. Assyria and Israel, they were as enemies. They were fighting against each other, and they were not in good terms. So in the midst of this, God is saying, go and preach to your enemy. Go and preach to your enemy repentance. உன்னுடைய எதிரி இடத்துல போய் மனம் திரும்புதலை பிரசங்கி என்று சொல்லும் பொழுது யோனா யோசித்து பார்க்கிறார். இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு காரியம் மாத்திரமே அல்ல, அவருக்கு பிடிக்காத ஒரு காரியம். It was not only something that was difficult, it was also something that he did not like to do. He didn't want to do it. So he decides to flee from God to Tarshish. தர்ஷீஷுக்கு போகும்படியாக அவர் திட்டமிடுகிறார். அந்த திட்டத்தை செயல்படும்படியாக செல்கிறார். 3ஆம் வசனத்தில் இதை வாசிக்கிறோம். In verse 3, but Jonah rose to flee to Tarshish from the presence of the Lord. He went down to Joppa and found a ship going to Tarshish. So he paid the fare and went on board to go with them to Tarshish, away from the presence of the Lord. வாசியுங்கள். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீஷுக்கு போகிற கப்பலை கண்டு கூடி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோடே தர்ஷீஷுக்கு போக கப்பல் ஏறினான். தேவன் போக சொன்ன இடம் நினேவே. இவர் சொந்தமாய் திட்டமிட்ட இடம் தர்ஷீஷ். தர்ஷீஷுக்கு போகும்படியா யோப்பாவுக்கு போய் யோப்பாவிலே அங்கே எந்த கப்பல் தர்ஷீஷுக்கு போகும் என்று பார்த்து கவனித்து அவர்களுக்கு கூலி கொடுத்து அந்த கப்பலில் ஏறுகிறார் என்று பார்க்கிறோம். We find God had an intention for him to go to Nineveh, but his desire was to go to Tarshish. Two different desires, two different plans. இரண்டு விதமான திட்டங்கள், இரண்டு விதமான இலக்குக்குள்ளாக போகிறார்கள். And then he goes to this port city called Joppa. He finds a ship that goes to Tarshish. He pays the fare. He gets onto the ship. But the word of God is very clear when it says he is running away from the presence of the Lord. தமிழில் அழகாய் சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய பிரசன்னத்தை விலகி அவன் ஓடி போகிறான் என்று. கர்த்தர் சொன்னது ஒன்று, அவன் செய்வது வேறே. What the Lord said was one thing, and what he is trying to do is another thing. யோனாவை பார்க்கும் பொழுது யோனாவை போலும் நாம் அதிகமாய் காணப்படுகிறோம். When we look at Jonah, we find ourselves being quite similar like Jonah, running away from God. சர்ச்சில் தான் இருப்போம், சபையில் தான் இருப்போம், ஆனால் ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு விலகி இருப்போம். We may be in church, but we are away from the presence of the Lord. அவருடைய பிரசன்னத்தை தேடுகிறோமா, தனிப்பட்ட வாழ்க்கையில் அவரை ஜெபிக்கிறோமா, நாடுகிறோமா என்ற கேள்வி கேட்டால் நமக்குள்ளே ஒரு யோசனை ஆகும். If I were to ask, do you really pray? Do you really seek the Lord in seeking His word? That's a question that will trouble us, because we know
we are not very comfortable in the presence of the Lord. தேவனுடைய பிரசன்னத்துல நிலைத்திருக்கிற அந்த பக்குவம் இல்லாத விசுவாசிகளாய் வாழ்ந்திருக்கிறோம். 1 மணி நேரம் 2 மணி நேரம் சபையில் அமர்ந்திருக்கிறதே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நம்முடைய உள்ளம் இங்க இருக்காது, நம்முடைய எண்ணம் இங்க இருக்காது. Our hearts are not here, our minds are not here. We are people like Jonah who are running away from the presence of the Lord. தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு உலகி ஓடிக்கொண்டே இருக்கிறாரு. அவர் ஒரு வாட்டி தான் ஓடினார், நம்ம டெய்லி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். He ran away one day, but we continuously are running away from the presence of the Lord. But the Lord comes seeking. But the other thing Jonah did was, he decided who needs to hear the message of God. யோனா ஒரு தீர்மானம் எடுத்தார். என்ன தீர்மானம் என்றால், யாரு கர்த்தருடைய செய்தியை கேட்கணும், யாரு செய்தியை கேட்க கூடாது, யாரு மனம் திரும்பணும், யாரு மனம் திரும்ப கூடாது. He decided who should repent, who shouldn't repent. He made the decision in the place of God. தேவனுடைய சார்பிலே அவர் தீர்மானம் எடுத்துட்டார். நினைவே மனம் திரும்புவதற்கு தகுதியே இல்லை. நினைவே does not deserve to repent. யார் ரட்சிக்கப்படணும், யார் ரட்சிக்கப்படக்கூடாது, யாருக்காக ஜெபிக்கலாம், யாருக்காக ஜெபிக்க கூடாது, who needs to be saved, who cannot be saved, who we need to pray for, who we cannot pray for. இவங்களாம் முடியாதுப்பா. பழங்காலமா இப்படிதான் இருக்கிறாங்க, இப்படியே தான் இருப்பாங்க. நாமளே ஒரு தீர்மானம் எடுத்துருவோம். We make a decision based on what we have experienced. We say, this person has been like this for years and years, they will not change, so I will, no, cannot. We give up. We give up and we make decisions which God is supposed to make. ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படியாய் விரும்புகிற கர்த்தர். He desires that no one be destroyed but everyone be saved. Let's not put everybody out or anybody out. யாரையும் நாம் ஒதுக்கி பார்க்காதபடி எல்லோரையும் ரட்சிக்கப்படும்படியாக கர்த்தருடைய செய்தியை கேட்கும்படியான தகுதிக்குள்ளாக நாம் விரும்புவோம். பிரசன்னத்தை விட்டு விலகாமல் அவருடைய ஊழியத்தை செய்கிறவர்களாக. Become people who do not run away from the presence of God, but people who are useful for the God. ஆனால் இந்த கப்பல் ஏறின பிறகு அந்த கப்பலின் வயிற்றின் அடியிலே அவர் அங்கே போய் அமர்ந்திருக்கிறதை என்று பார்க்கிறோம். அமர்ந்திருக்கிறது மாத்திரமே அல்ல, வேத வசனம் இவ்வண்ணமாய் சொல்கிறது. 3வது வசனம் வாசித்துட்டோம். 5வது வசனம் கடைசி 2வது பகுதியை வாசிக்கும் பொழுது வசனம் இவ்வண்ணமாய் சொல்கிறது. But Jonah had gone down into the inner part of the ship and had lain down and was fast asleep. வாசியுங்கள். கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். மலாயில ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, தீடோர் தீடோர் அயாம். சண்டே சர்வீஸ்ல சில பேர் செய்வாங்க அந்த மாதிரி. alright, தீடோர் தீடோர் அயாம்னா தெரியுங்களா? தூங்குற மாதிரி இருக்கும், பாதி பாதி தூக்கம். ஹாவஸ் கோழி தூங்குற மாதிரி தூங்குதா கூட தெரியாது, திடீர்னு பார்த்தா முழிச்சிட்டு பார்க்கும். alright, so half asleep. But no, Jonah was deep asleep. அயர்ந்த நித்திரை, ஆழமான ஒரு தூக்கத்துல அப்படியே டயர்டானு தெரியல. அந்த பிரயாணத்தினாலயா இல்ல கப்பல் குலுக்குனாலயான்னு தெரியல. alright, we don't know whether it's because of the rocking of the boat or because he was very tired, but nevertheless the scripture makes it clear to us that he wanted to go to Tarshish. He took a ship, he went in another direction and he went deep into the ship, and in the belly of the ship he was deep asleep. But he was doing something what we call in English a futile effort. ஒரு பிரயோஜனம் இல்லாத, ஒரு கனி இல்லாத ஒரு செயலை அவர் செய்து கொண்டிருந்தான். என்ன செய்யறாண்டா, தேவனை விட்டு ஓடி போக அவர் முயற்சி எடுக்கிறார். இது சாத்தியமாகுமா? Can we ever run away from God? தேவனை விட்டு இவனமாக இப்படியாவது எந்த தேசத்திலாவது அவரை விட்டு ஒளிந்து கொள்ள முடியுமா? முடியாதா? முடியாது. சங்கீதம் 139 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது வேதம் இவ்வண்ணமாய் சொல்லுகிறது, Where shall I go from your spirit? Or where shall I flee from your presence? This is what the word of God says. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு
எங்கே ஓடுவேன் என்று கேட்கிறார். ஏனென்றால் அதற்கு பிறகு ஆங்கிலத்தில் if I ascend to heaven you are there, if I make my bed in Sheol you are there. நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். அங்கேயும் ஓட முடியாது. You cannot run there. அதனந்து if I take the wings of the morning and dwell in the uttermost parts of the sea, even there your hand shall lead me and your right hand shall hold me. நான் விடிய காலத்திற்கு செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும் என்று சொல்கிறது. அவர் என்ன செய்கிறார்னா செய்ய முடியாத காரியத்தை செய்கிறார். He is trying to do something that is impossible. You cannot run away from God. யாரெல்லாம் வெளியூர்லாம் போயிட்டு வந்திருக்கிறீங்க, இந்தியாவுக்கு போயிட்டு வந்திருக்கிறீங்க, இல்லை பக்கத்து ஒரு சிங்கப்பூருக்காவது போயிட்டு வந்திருக்கிறீங்க, அங்கே போனாலும் தேவன் கூட இருந்தாரா? இருந்தார். ஆமென். all of us. இங்கேருந்து ரவாங் போனால் இருப்பாரா? அங்கேயும் இருப்பார். வீட்டில் இருக்கிறாரா? ஆஃபீஸில் இருக்கிறாரா? தனியாக இருக்கும் பொழுது இருக்கிறார், ஜனத்தின் மத்தியில் பொழுது இருக்கிறார். He is everywhere. So what Jonah is trying to do is deceive himself. தன்னை ஏமாற்றிக் கொள்ளுகிறான். நினைவே போனாதான் கர்த்தர் இருப்பாரு, நான் இங்க ஓடிறேன்னு சொல்றான். And then what happens is the ship becomes his new comfort zone. இந்த கப்பலானது அவருக்கு ஒரு புதிய சொகுசான ஒரு இடமாக மாறுகிறது என்று பார்க்கிறோம். Why I say new comfort zone? ஏன் ஒரு புதிய சொகுசான நிலை என்று சொல்கிறேன்னா, இதற்கு முன்னே இஸ்ரவேல் தேசம் அவருக்கு ஒரு சொகுசான இடமாய் மாறிட்டது. The nation of Israel has become a very comfort zone. இவர் தீர்க்கதரிசி, இவர் சொன்னா எல்லாரும் கேட்கிறாங்க, அதிகமான மரியாதை. He was very well respected. He was accepted because he was a very good prophet. A prophet who spoke God's word, it happened. So he became a comfort zone. When God said go out, he was not very comfortable. And now the ship has become a comfort zone. And the கப்பல் அவருக்கு ஒரு சொகுசான ஒரு நிலையாய் மாறிட்டு, and he becomes very comfortable by going and falling asleep. But God had not given up on Jonah. தேவன் யோனாவை இப்பொழுதும் கைவிடவில்லை. அவருடைய திட்டத்தை இன்னும் நிறைவேற்றும்படியாய் தான் விரும்பிக் கொண்டிருக்கிறார். The Lord still desires to fulfill. அதனாலே கர்த்தர் சீதோஷண நிலைமையை அவர் மாற்றுகிறது என்று பார்க்கிறோம். 4வது வசனம் 5வது வசனத்தில் அவர் கர்த்தர் செய்கிற காரியத்தை நாம் கவனிக்கிறோம். What does the Lord do in verses 4 and 5? Then the Lord sent a great wind on the sea, and such a violent storm arose that the ship threatened to break up. All the sailors were afraid, and each cried out to his own God, and they threw the cargo into the sea to lighten the ship. வாசியுங்கள். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. அப்பொழுது கப்பல்காரர் பயந்து அவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாகும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை எறிந்து விட்டார்கள். அப்ப இங்கே பார்க்கிறோம் 4வது வசனத்துல கர்த்தர் ஒரு காற்றை அனுப்பி அந்த கடல் கொந்தளிக்கும்படியாய் கப்பல் உடைந்து விடுமோ என்று இவர்கள் எண்ணினார்கள். ஆனால் கர்த்தர் கப்பலை உடைக்கவே இல்லை. They thought that the ship is going to break, but the Lord did not permit the ship to be broken. ஏன்னா அவருடைய ஆளுகை அங்கே இருக்கிறது. God's power and control was still over the storm. அந்த கொந்தளிப்பின் மத்தியில கர்த்தர் அதை ஆளுகை செய்து கொண்டிருந்தார். ஒவ்வொரு அலை, ஒவ்வொரு காற்று, every wind and every wave was under the control of God. God was using it for his purpose. அவருடைய சித்தத்திற்காக அதை பயன்படுத்தி கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். So God permits, God allows some things in our lives
that we cannot understand, but it is for his purpose. தேவன் சில காரியங்களை அனுமதிக்கும் பொழுது, நம்மால் புரிந்து கொள்ள முடியாமல் போகும் பொழுது, கர்த்தருடைய கரம் அதன் மேல் இருக்கிறது என்றே நாம் மறந்துவிடவே கூடாத ஒரு காரியம். ஆனால் 5வது வசனத்தில் அந்த கப்பல்காரர் சில காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். In verse 5 we find the people in the ship, they start doing these two things. முதல் காரியம் என்ன செய்கிறார்கள்? They do something that is practical, and second they do something that is spiritual. அவர்கள் நடைமுறைக்கான காரியத்தையும் செய்கிறார்கள், ஆவிக்குரிய காரியத்தை செய்கிறார்கள். நடைமுறைக்கான காரியங்கள் என்ன? கப்பலில் இருக்கிற சரக்கு எல்லாம் தூக்கி போடுறாங்க. பாரம் குறைஞ்சிருமோ, they throw out the cargo out of the ship hoping that will solve the problem or at least help with the problem. மனிதன் அப்படிதானே செய்றான். பிரச்சனை வரும் பொழுது தெரிஞ்ச காரியத்தை தான் செய்வோம். When we have a problem, we try to solve it with our own abilities. அதுவும் முடியலனா என்ன செய்வோம்? கொஞ்சம் ஜெபிச்சு தான் பார்ப்போம். Right? We start praying. ஆனா இந்த கப்பலில் இருந்தவர்கள் வெவ்வேறு தேவர்களை அவர்கள் வணங்கி கொண்டிருந்தார்கள். The people in the ship were believing and having faith in different gods. அவர்களுக்கு தெரிந்த தேவர்களிடத்தில் அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். They were praying to the gods that they knew. So the scripture says they prayed to their gods. அவர்களுக்கு தெரிஞ்சது தான அவங்க செய்வாங்க. அவர்களை நியாயம் தீர்க்காமல் அவர்களுடைய விசுவாசத்தை, அவர்களுடைய நம்பிக்கையை, அவர்கள் செய்கிற காரியத்தை நாம் நியாயம் தீர்க்காமல் அவர்களாகவே ஏற்றுக்கொள்வது முதலாவது. It is to receive themselves as they are. What they know is what they do. What they believe is what they have known, been taught. அவர்கள் கற்றுக்கொண்டவைகள் தான் அவர்கள் விசுவாசிக்கிறார்கள், அதை செயல்படுகிறார்கள் என்று நாம் பார்க்க வேண்டிய, கவனிக்க வேண்டிய ஒரு முக்கிய காரியமாக இருக்கிறது. அப்ப அவர்கள் தங்களுடைய தேவர்களிடத்தில் மன்றாடுகிறார்கள், செயல்முறைக்கான காரியங்களை செய்கிறார்கள், ஆனால் ஒரு முடிவு வரவில்லை. There is no solution. There is no solution to their problem. And then in Jonah chapter 1 verse 6 to 8 we find, யோனா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கும் பொழுது வேதம் இவ்வண்ணமாய் சொல்லுகிறது. யோனா யாரிடத்திலிருந்து ஓடி போகிறாரு? சொல்லுங்க, யாரிடத்திலிருந்து ஓடி போகிறாரு? தேவ சமூகத்திலிருந்து ஓடி போகிறாரு. இப்ப இந்த கப்பல் தலைவன் வந்து அவரிடத்துல சொல்லுகிற காரியத்தை கவனிங்க, இவ்வளவு வித்தியாசமா இருக்கும். Jonah was trying to run away from God, but the captain of the ship comes and says something very special to Jonah. He says, the captain approached him and said, "How is it that you are sleeping? Get up, call on your God. Perhaps your God will be concerned about us." ஏன்னா இவ்வளோ செஞ்சுட்டு பார்த்து நாங்கள் ஒன்றும் நடக்கலை. Perhaps your God will be concerned about us so that we will not perish. வாசியுங்கள். அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நாம் அழிந்து போகாதபடி சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருள்வார் என்றார். ஆமென். இவர் தேவனை விட்டு ஓடி போறாரு, கப்பல் தலைவர்னு சொல்ற உன் தேவனை தேடுன்றார். சில நேரத்தில் பாருங்க, ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு அறலாம் நமக்கு விடணும். God has to give us that kind of slap. We feel so embarrassed. மற்றவங்களை நம்மளை நினைவு மூட்டுகிறார்கள். Other people teach us. சில நேரத்தில் நம்முடைய மற்ற மதஸ்தர், நம்முடைய தேசத்தில் இருக்கிற மற்ற மதத்தார்கள், அவர்கள் வேண்டுதல் செய்யும் பொழுது, அவர்கள் விண்ணப்பம் செய்யும் பொழுது, காலையில் விசேஷமாக நம்முடைய முஸ்லீம் சகோதரர்கள் அவர்கள் தங்களுடைய தேவர்களை தேடுகிறார்கள். அது வந்து சத்தமாக இருக்கும் பொழுது சில பேர் முணுமுணுப்போம், தூங்கும் போது தான் இப்போ தான் சத்தமாக இருக்கும் அப்படின்னு. Alright? When we hear the azan, alright, and they are praying to their gods, what they believe, we grumble and say, when I'm sleeping only they want to pray. But is it a call for us to also seek the God that we believe in? நம் விசுவாசிக்கிற தேவனை தேடும்படியாய் கர்த்தர் அந்த அதிகாலையில் எழுப்புவதற்கு அதை பயன்படுத்துகிறாரோ? நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் அவங்க ஜெபிக்கிறாங்க, நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கிறோம். We are sleeping when we are supposed to be praying, and God uses these kind of things. அப்ப இந்த சூழ்நிலையிலே கப்பல் தலைவனை பயன்படுத்தி யோனாவை எழுப்பும்படியாக மாத்திரமே அல்ல, யோனா இடத்துல அவர் வந்து சொல்லுகிறார், வந்து உதவி செய்யன்னு சொல்லல. யோசித்து பாருங்க. He doesn't say come and help us, we need to throw the cargo out. He say you pray, நீ ஜெபிப்பா, உன் தேவனிடத்திலே ஜெபி என்று சொல்லுகிறார்.
என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். It's a very very unique thing that happens there. But then in verse 7 they cast lots. 7வது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நாம் அறியும்படிக்கு சீட்டு போடுவோம் என்று சொல்லுகிறார்கள். அவங்க சீட்டு குலுக்கி போடுறாங்க யார் பேர் வருதுன்னு. போகும்பொழுது யார் பேர் வருது? யோனா. அதுலயும் ஆண்டவருடைய காரம் இருக்கு பாருங்க, மாட்டி விட்டுறாரு ஆண்டவர். Alright, so the Lord ensures that everything happens according to his purpose there. Jonah's name comes out as they cast lots and they confront Jonah to ask him these 5 questions. இந்த 5 கேள்விகளை யோனா இடத்துல கேட்கிறார்கள். இந்த 5 கேள்வி 8வது வசனத்தில் அடங்கி இருக்கிறது. And then they say to him, tell us on whose account this evil has come upon us. What is your occupation? நான் தீர்க்கதரிசியா இருக்க கூடாது, நான் இந்த தேவனை தேட மாட்டேன்னு சொல்லுகிற ஒரு இடத்துல இவர்கள் கேட்கிற ஒரு கேள்வி. Tell us what is your occupation and where do you come from? What is your country and from what people are you? இந்த 5 கேள்வி வாசியுங்கள். அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நீர் எங்களுக்கு சொல்லிதான் ஆக வேண்டும். உன் தொழில் என்ன? நீ எங்கே இருந்து வருகிறாய்? உன் தேசம் எது? நீ என்ன ஜாதியான் என்று கேட்டார்கள். ஸோ இந்த 5 கேள்வி ஒண்ணுக்கு மேல கேள்வி கேட்கிறார்கள். அதுல சுற்றிலும் பார்க்கும் பொழுது அவர்கள் என்ன கேட்கிறார்கள் என்றால், நீ யாருப்பா? Who are you? நம்ம இடத்துல நம்ம யார் என்று கேட்டா என்ன சொல்லுவோம்? பேரை சொல்லுவோம், அதோடு சேர்த்து அப்பா பேரும் சொல்லுவோம், இல்லை ரவாங்லேருந்து வந்திருக்கோன்னு சொல்லுவோம், இல்லை ஸ்லாங்லேருந்து வந்திருக்கிறோன்னு சொல்லுவோம், இல்லை பூச்சவங்கலேருந்து வந்திருக்கிறேன்னு சொல்லுவோம். வேற என்ன சொல்லுவோம்? என்ன வேலை செய்கிறேன்னு சொல்லுவோம். Probably when somebody would ask us, who are we? Who are you? To each one of us, we may answer by saying my name, my father's name, where we come from, or what we do as a work. என்ன வேலை செய்கிறோம்? How would we answer? What is our identity? நம்முடைய அடையாளம் என்ன? நம் யார்? சென்ட் ஜேம்ஸ் மெம்பர், அதான் அடையாளமா? We are members of St. James Church. அதுல ஒரு பெருமை வர. கிறிஸ்தவங்களுக்கு தேவன் யார்? Who is the God? அப்ப அவர் கொடுக்கிற பதில்ல கவனிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், in verse 9 he says, I am a Hebrew and I fear the Lord God of heaven who made the sea and the dry land. வாசியுங்கள். அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் இடத்தில் பயபக்தி உள்ளவன். பயபக்தி இருந்துச்சானா ஒரு கேள்விக்குறி தான், ஏன்னா ஓடுறாரு பாருங்க. Alright, he says I fear the Lord, but he's running away from the Lord. But nevertheless he says I am a Hebrew. ஆனால் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இதை விட அதிகமாய் காரியங்கள் சொல்லி இருக்கிறார். எழுதப்பட்டவை மாத்திரமே இதுதான். When you read verse 10 you will know that he actually spoke more than this, but what is written for our understanding is only in verse 9. So how does he introduce himself? நான் பெரிய தீர்க்கதரிசி தெரியுமா அப்படின்னு சொன்னாரா? இஸ்ரவேல் என்ன பார்த்தாலே பயப்படுவாங்க தெரியுமா அப்படின்னு சொன்னாரா? Did he say I'm a great prophet, when people see me in Israel they will fear me? He doesn't say that. He says I'm a Hebrew, and he speaks less about himself, much about his God. தன்னை குறித்து குறைவாய் பேசி அதிகமாய் பேசாமல் தன்னுடைய தேவனை குறித்து அதிகமாய் பேசுகிறதை என்று பார்க்கிறோம். He speaks about the God of heaven, the God of heaven, the God who is ruling. அராஜரிகம் அதிகாரத்தை அவர் செய்து கொண்டிருக்கிற இது கிறிஸ்துவுக்கு முன் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். We must understand this is before Christ, before the Messiah came. So what he knew about God, he shared to them. அவர் தேவனை குறித்து அவர் அறிந்திருந்த காரியத்தை அவர் அங்கே பகிர்ந்து கொள்ளுகிறார் என்று பார்க்கிறோம். நானும் கற்பனை பண்ணி பார்த்தேன், கடல் அலைகள், காற்றடிக்குது, கப்பல் கொந்தளிக்கிற நேரத்திலும் சுவிசேஷம் சொல்றார். He shares the good news that he knew at that point of time to this people. He shares about his God.
So Jonah is witnessing about himself, his own failure in verse 10, and he shares about much more about his God. தன்னுடைய தேவனை குறித்து அவர் பேசுகிறது என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் யார் என்று நம்ம இடத்துல கேட்கும் பொழுது நம்ம என்னவென்று அறிமுகப்படுத்துவோம்? இன்னைக்கு சோஷியல் மீடியா இருக்குங்களே. Alright, we have social media. நம்முடைய profiles, alright, we have our profiles. Profiles-ல என்ன போடுவோம்? நம்முடைய அழகான முகங்களை இந்த பக்கம் அந்த பக்கம் பிடிச்சி, இந்த சைட்டில் அந்த சைட்டில் பிடிச்சி நம்ம தான் நம்மளை பிரபலப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். We popularize and we put ourselves at the front. We share more about us and us and us, less and less and less about our God. அதிகமாய் நம்மை குறித்து பிரபலப்படுத்துகிறோம், நம்முடைய தேவனை குறித்து அதிகமாய் பிரபலப்படுத்துவதே இல்லை, அறிமுகப்படுத்துவது கூட இல்லை. சில பேர் யோசிப்பாங்க, நீங்க உண்மையா கிறிஸ்துவங்களா அப்படின்னு கேட்பாங்க. Are you really a Christian? Do you really believe in Jesus? இங்கே யோனா அந்த நேரத்தையும் அந்த வாய்ப்பினையும் பயன்படுத்தி கொள்கிறார். வேதம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் இவனமாய் சொல்லுகிறது. In 1 Peter chapter 3 verse 15, the scripture says, "But sanctify the Lord God in your hearts. Accept the Lord. Receive the Lord as God who is holy." பரிசுத்தமான தேவன் என்று உடைய இருதயத்தில் முழுமையாக ஏற்றுக்கொள்ளணும். வாசிங்கள் தமிழில் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். கர்த்தராகிய தேவன் உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள், உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவரும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்போதும் ஆயத்தமாயிருங்கள் விதம் சொல்லுகிறது. இப்ப நம்ம இடத்துல நீங்க ஏன் சபைக்கு போறீங்க அப்படின்னு சொன்னா யாராவது வந்து கேட்டா என்ன பதில் கொடுப்போம்? If somebody were to come and ask us, why do you go to church every Sunday? அப்படியே போனா every Sunday. Why? பாஸ்டர் ஏசுறாருங்க, அதனால தான் சர்ச்சுக்கு போகிறோம், அதுதான் எங்கள் நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவோமா? பாஸ்டர் இஸ் scolding us because we don't come to church, that's why we go to church. Is that the answer we give? Why do you believe in Jesus? Why do you fast? Why do you pray? ஏன் விசுவாசிக்கிறீர்கள்? ஏன் லஞ்சம் வாங்க மாட்டீங்க? Why don't you take bribes? லஞ்சம் வாங்காதவர்கள் சாட்சி கொடுக்கலாம். Those who do not take bribes. ஏன் அவ்வளோ பரிசுத்தமாக வாழுகிறீங்க? Why do you live a holy life? When people ask us for the reason for our life, the Christian life that we live, நாம் வாழ்கிற கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு காரணத்தை அவர்கள் கேட்கும் பொழுது அதற்கு மறு உத்தரவு சொல்வதற்கு நாம் என்னவா இருக்கணும்? ஆயத்தமா இருக்கணும். பி ரெடி. கேட்கும் பொழுது தெரியலங்க, பாஸ்டர் நம்பர் கொடுக்குறேன், நீங்க அவருக்கே அடிச்சு கேட்டுருங்க. Alright? Somebody to ask, you probably answer, I do not know, I will give you my pastor's number. You call and ask him why I have this hope. உங்க நம்பிக்கை ஏன்னு நீங்க தான் சொல்லணும். ஏன் இயேசுவை விசுவாசிக்கிறீங்க? அவரை தனிப்பட்ட விதமாய் நீங்கள் அனுபவித்து இருக்கிறீர்கள் என்றால், ருசித்து பார்த்து இருக்கிறீர்கள் என்றால், அவரை குறித்து சொல்வதற்கும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். If you have tasted and seen that the Lord is good, you must be also ready to answer and respond. ஆனால் எப்படி? கோபமா அவங்களை தாக்கி ஏசி அல்ல. வேதம் சொல்லுகிறது சாந்தத்தோடும் வணக்கத்தோடும், meekness and fear, ஒரு பயபக்தியோடு, மற்றவர்களை குறை சொல்லி மற்றவர்களை தாக்கி உங்க நம்பிக்கையை சொல்லுங்க. இதுதான் பிரச்சனை கிறிஸ்தவர்களுக்குள்ள. This is the problem. ஒன்னு சொல்ல மாட்டாங்க, இல்ல சொல்ற விதத்துல கொலைப்படி பண்ணி விட்டுருவாங்க. Some do not share, but some when they share they create more trouble and problem. We need wisdom in sharing the love of God, the hope of God. தேவனுடைய அன்பை குறித்து பகிர்ந்து கொள்ளும் பொழுது ஞானத்தோடு சாந்தத்தோடு ஒரு பக்குவத்தோடு சொல்லுகிற பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலோடு சொல்ல நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். We must be people who are ready to share the gospel with the leading of the Holy Spirit. Be ready. இப்போ முடிவாய் பார்க்கும் பொழுது அந்த கப்பலில் என்ன நடக்கிறது? What happens? What transpires in the ship is very interesting. ரொம்ப வித்தியாசமான விசித்திரமான ஒரு காரியம் அந்த கப்பலில் நடக்கிறது. இந்த கப்பலில் நடக்கிற முடிவு 16 14ஆம் வசனம் 16வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். In verse 14 says, then they called on the Lord and said, we earnestly pray, O Lord, do not let us perish on account of this man's life
and do not put innocent blood on us. For you, O Lord, have done as you have pleased. In verse 15, then the men feared the Lord greatly, and they offered a sacrifice to the Lord and made vows. வாசியுங்கள். அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, ஆ கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவனில் போடாதே, பதினாறுமா தொடர்ந்து 16 வாசிங்க. 16. அப்பொழுது இந்த மனுஷன் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனைகளை பண்ணினார்கள். ஹல்லேலூயா. கப்பலிலே ஏறின பொழுது அவர்கள் தங்கள் தேவரிடத்தில் ஜெபித்தார்கள், விண்ணப்பம் பண்ணினார்கள். அவங்களுக்கு தெரிஞ்ச காரியத்தை செஞ்சாங்க. அங்க இருந்த சறுக்கெல்லாம் அவங்க தூக்கி போட்டாங்க. இப்ப கர்த்தருடைய பிரசன்னத்தில் வந்துட்டாங்க. they have come to know the Lord. யோசித்து பாருங்க, ஒரு ஃப்ளைட் ஏறுறீங்க, you take a flight. அந்த ஃப்ளைட் ஏறி அந்த பிரயாணம் செல்லும் பொழுது ரொம்ப பயங்கரமான ஒரு கொந்தளிப்பு வருகிறது. there's a lot of turmoil in the journey, and then when you land, all the people in the plane have become Christians. அந்த கப்பலில் இருக்கிற எல்லாரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி சாத்தியமாகுமா? does that happen? But this is what has happened here. They have come to accept the Lord God. They do few things here. They start praying. In scripture in English it says they start praying earnestly. ரொம்ப அதிகமாய் ஆழமாய் ஒரு உன்னிப்பான ஒரு விண்ணப்பம் அவர்கள் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது இந்த கர்த்தருக்கு பயப்பட ஆரம்பிக்கிறார்கள். They start fearing the Lord. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவர்களுக்குள் வருகிறது. They have this fear of God because of what Jonah did and what the Lord did in the circumstance. கர்த்தர் செய்த அந்த சூழ்நிலைக்குள்ளாக கர்த்தர் செய்த செயல்களை பார்த்து, கர்த்தர் யோனா மூலமாய் பேசின வார்த்தைகளை பயன்படுத்தி தேவ பயம் அவர்களுக்குள் வருகிறது. அது மாத்திரமே அல்ல, கர்த்தருக்கு பலி செலுத்த கற்றுக்கொள்கிறார்கள், அவருக்கு பொருத்தனை செய்ய கற்றுக்கொள்கிறார்கள். They start to give a sacrifice to the Lord and they make vows to God. And that's something you must say wow for. அவ்வளோ ஆச்சரியம். கர்த்தருடைய கரம் அங்கே செயல்படும் பொழுது அற்புதமான அதிசயமான காரியங்கள் செய்யப்படும். When the hands of the Lord is at work, he is able to bring about transformation and sharing. இன்றைக்கு விசேஷமாக மிஷன் அண்ட் இவாஞ்சலிசம் மந்தாக இருக்கிறதுனால இப்பொழுது மிஷன் அண்ட் இவாஞ்சலிசம் கமிட்டி மெம்பர் ஒருவர் சகோதரர் மார்ட்டின் லாசா வந்து ஒரு சுருக்கமான கர்த்தருடைய ஊழியத்தை நாம் எப்படி செய்ய முடியும் என்பதையும் அவர் அங்கே அந்த சார்பின் சொல்லும்படியாக இருக்கிறார். We will have the representative from the Mission and Evangelism Committee to give a short sharing about how we can be like Jonah as instruments of God in our community. Thank you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மிஷன் அண்ட் இவெஞ்சலிசம் சார்பிலே நான் உங்களிடத்தில் பேசுகிறேன். எப்படி நம்ம இந்த மாதத்தில் நம்ம ஊழியங்களே சபையாக இணைந்து செய்யும்படி முதலாவதாக நம்முடைய சமுதாயத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். Let us pray for our community. விசேஷமாக தனிப்பட்ட முறையில் நாம் ஜெபிப்போம், உற்சாகத்தோடு ஜெபிப்போம். மற்றும் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். சபையார் அனைவரும் உற்சாகத்தோடு வந்து கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறீர்கள். வருகின்ற செவ்வாய்க்கிழமை ப்ரேயர் டிரைவ் ஒன்று இருக்கிறது. அந்த ப்ரேயர் டிரைவ்லேயும் நீங்கள் கலந்து கொள்ளும்படியும் கேட்டுக்கொள்கிறீர்கள். இரண்டாவதாக கைப்பிரதிகள் ட்ராக்ஸ், சபை விட்டு நீங்கள் இந்த ஆராதனை முடிந்து போகும்பொழுது இந்த ட்ராக்ஸ் வைத்திருக்கிறார்கள். ட்ராக்ஸ் எடுத்து உங்களோட வேலை செய்கிற இடத்துலையும் அல்லது நெய்பர்ஸ்டையோ கொடுக்கும்படியும் கேட்டுக்கொள்கிறேன். அதே வேளையிலும் புதன்கிழமை, இந்த மாதத்தில் ஒவ்வொரு புதன்கிழமையும் 8 மணிக்கு நம்ம வந்து அந்த வட்டாரத்திலே நம்ம ட்ராக்ஸ் கொடுப்போம். எல்லாம் அனைவரும் வந்து கலந்து கொள்ளும்படியும் இதுக்கும் நீங்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மூன்றாவது காரியமாக நம்மளோட சபையிலே சில காரியங்கள் ஊழியங்கள் நடக்கும் பொழுது
இயேசுவை அறியாதவர்கள் மற்றவர்கள் வரும் பொழுது நம்ம அவர்கள் படுத்தி அவங்களோட நம்ம இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசவும் அவர்களோட நம்ம தொடர்பு கொள்ளும்படியும் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஸோ 3 காரியத்துக்காக முதலாவதாக ஜெபம் பண்ணுவோம். இரண்டாவதாக ட்ராக்ஸ் இருக்குது, எடுத்து போய் உங்களோட நண்பர்கள்ட்ட கொடுங்கள். மற்றும் அந்த ட்ராக்ஸ் ஊழியத்திலையும் பங்கு பெறுங்கள். ஊழியங்கள் சபையில் நடக்கும் பொழுது நீங்கள் கலந்து கொள்ளும்படியும் அவர்களை உற்சாகப்படுத்தும்படியும் கேட்டுக்கொள்கிறேன். இயேசுவின் நாமத்துக்கு ஜெபம். நன்றி. இது சில ஆலோசனைகள், இப்படி நாமும் யோனாவை போல் நம்முடைய சூழ்நிலைகளிலே ஒரு சாட்சியாய் வாழ முடியும். உதாரணத்துக்கு சொன்னவனமா இந்த காஸ்பிள் ட்ராக்ஸ் இருக்கிறது, சிலருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாது, சொன்னாலே பயம் வந்துடும். அப்போ இந்த கைப்பிரதியின் மூலமாக அல்லது இந்த காஸ்பிள் ட்ராக்ஸ் மூலமாக மற்றவர்களிடத்தில் தேவ அன்பை சொல்லலாம். தமிழிலும் ஆங்கிலத்திலும் இரு மொழியிலும் இருக்கிறது. வெளியே போகும் பொழுது எவ்வளோ வேணுமோ பெற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் ஒரு முக்கிய காரியம், கொடுக்கணும். வீட்டில் பேக்கிங் பண்ணி வச்சிடாதீங்க. alright, make sure it's not parked in your homes. Make sure you go back and ensure that you distribute it. தெரிஞ்சவர்களுக்கு தெரியாதவர்களுக்கு அவர்களுக்கு கொடுங்க, அவர்களை உற்சாகப்படுத்துங்க. அநேக வருஷங்களுக்கு முன்பாக ஒரு சகோதரர் சொன்ன ஒரு சாட்சி என்னவென்றால், அவர் அந்த காலத்தில், இப்போலாம் இது சாத்தியமாகாது, ஆனால் அந்த காலத்தில் ஒவ்வொரு டெலிஃபோன் பூத்தில் ஒரு ட்ராக் வச்சுட்டு போயிடுவாராம். alright, இப்போ டெலிஃபோன் பூத்து கண்டுபிடிக்க முடியல, எல்லாம் ஹேண்ட்ஃபோன்ஸாக பாய்க்கிறதுனால. ஸோ திஸ் பர்டிகுலர் guy used to go and give gospel tracts and put it on telephone booths so that people will take it, read it and find the Lord for themselves. This is one way of evangelism. ஒரு வகை, ஒரு முறை கர்த்தர் பயன்படுத்தக்கூடியது. But the best way of evangelism is personal relationship evangelism. தனிப்பட்ட வகையில் நாம் அன்பிலே அவர்களோட ஐக்கியம் கொண்டு செய்கிற சுவிசேஷம் தான் சிறந்த சுவிசேஷமாக இருக்கும். So every day is about evangelism. Not this month alone. இந்த மாதத்துக்கு முடிஞ்சு அடுத்த வாரத்தோட லீவ் எடுத்துடலாம் இல்லை. Evangelism is the way of life. Evangelism என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கை முறையாக இருக்க வேண்டும், அது நம்முடைய ஜீவியமாய் மாற வேண்டும். நம்ம எழுந்து நின்று ஜெபிப்போமாக. Let's stand to pray together. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையில் யோனா உடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட சத்தியங்களுக்காய் ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிற வண்ணமாய் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று. இந்நாள் வரை எங்களை தடைப்படுத்தி கட்டுப்படுத்தி கொண்டிருந்த எங்களுடைய கூச்ச சுவாபம், எங்களுடைய சுயநலமான சுவாபம் எல்லாவற்றையும் மாற்றி போடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, நாங்கள் உம்முடைய சாட்சியை, உம்முடைய சத்தியத்தை சொல்லுகிறவர்களாக, பேசுகிறவர்களாக, செயல்படுகிறவர்களாக இருக்கத்தக்க எங்களை பக்குவப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். எங்கள் பலவீனங்கள் எல்லாம் மாறட்டும், மறையட்டும். உம்முடைய சித்தம் செயல்பட நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய விருப்பம் நடைபெற நாங்கள் செபிக்கிறோம். எங்களையும் யோனாவை போல ஆண்டவரை நீர் பயன்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். ஆனால் ஆண்டவரை நாங்கள் கீழ்ப்படியாமல் போகாதபடி ஆண்டவரே எங்களை காத்துக்கொள்ளும், எங்களை பக்குவப்படுத்தும். அந்த கிருபையினாலே நடத்தும்படியாய் செபிக்கிறோம். உடைய பாதத்திற்குள்ளாய் முற்றிலும் முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.